காலை வணக்கம். என்னோட பேர் அஜய். ஆக்சஸ் இந்தியா அப்படின்ற ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனியில் ஒரு சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கேன். நெட்வொர்க்கர்னு சொல்கிறதுல ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ 3 வகையான மக்கள் இருப்பாங்க. நம்ம 3வது கேட்டகரி மக்களோட உஷாராக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்பவே சரியாக இருக்கணும், ரொம்பவே பார்த்து பழகணும். ஃபஸ்ட்டு கேட்டகரி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். அவங்க ஞானிகள்னால் அந்த உலகத்தோட முற்றுண்மையை அறிஞ்சவங்க. அது வந்து எது உண்மை எது பொய், எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எல்லாமே தெரிஞ்சவங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அந்த கேட்டகரியில் ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் மக்கள் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக நான் அதில் இல்லை. ஃபஸ்ட்டு ஞானிகள். 2வது வந்து சாதாரண மக்கள். இதில் தான் பெரும்பாலான நபர்கள் இருப்பாங்க. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷம் வாய்ந்த நபர்களாக இருப்பாங்க. கொடிய விஷம், மைண்டு ஃபுல்லாக வந்து நச்சுத்தன்மையாக இருக்கும். ஸோ 3 வகையான மக்கள் இருக்காங்க. நீங்கள் பழகும்போது இந்த 3 வகையான மக்களோடய நம்ம பழகி தான் ஆகணும். ஆனால் ரொம்ப உஷாராக பழகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டு அந்த தேர்டாக இருக்கிற ரொம்ப விஷம் நிறைந்த, எதை பார்த்தாலும் ஒரு டாக்ஸிக்கான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றி இருக்கவங்க தான் ஏமாத்துறாங்க, இல்லை வந்து ரொம்ப ஒரு மோசமான கண்ணோட்டத்தில் பார்ப்பாங்க. அந்த மாதிரி நபர்களோட தயவு செஞ்சு பகைமை பாராட்டக்கூடாது. பகைமைனா ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்கள்ட்ட போய் சண்டை போடக்கூடாது, கோவத்தில் அவங்கள்ட்ட வார்த்தையை விடக்கூடாது. ஏன் அப்படின்னா அது எந்த மாதிரின்னு சொல்கிறாங்கன்னா, கல்லை உடைக்கிறது போல். கல்லை உடைக்கிறோம் அப்படின்னா எக்காலத்துக்கும் அந்த கல்லை ஒட்ட வைக்கவே முடியாது. அது அவ்வளோதான், உடஞ்சது தான், முடிஞ்சு போச்சு. எப்படின்னா ஒரு விஷம் வாய்ந்த நபரோட, ஒரு டாக்ஸிக் நபரோட பகைமை பாராட்டுறது, அவரோட நம்ம மனசுக்கு தோன்றதெல்லாம் சொல்கிறது, நம்மளோட சீக்ரெட்ஸ்லாம் அவர்கிட்ட சொல்கிறதுன்றது கல்லை உடைக்கிற மாதிரி எக்காரணத்தை கொண்டு ஒட்ட முடியாது. அது என்னைக்கா இருந்தாலும் பிரிஞ்சது தான். நம்பர் 2 சாதாரண மக்கள் எப்படின்னா தங்கத்தை உடைக்கிற மாதிரி. தங்கத்தை சாதாரணமாக ஒட்ட முடியாது, ஆனால் ஒரு ஹீட் பண்ணி ஒட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஞானிகள் வந்து பேசுகிறாங்க. இப்போ எனக்கு இன்னொருத்தருக்கு ஒரு சண்டை, நான் கோவத்தில் வார்த்தையை விட்டேன், இல்லை அவங்க வார்த்தையை விட்டாங்க அப்படின்னா பேச மாட்டோம், அவ்வளோதான். பட் இன்னொரு நபர் வந்து இதை பேசிப்பா, இதான்ப்பா வாழ்க்கை, அப்படி பேசிக்கோப்பா, முடிஞ்சிச்சுப்பா, நம்ம கூட யார் இருக்கா, என்னைக்கு நம்ம இருக்க போகிறோம், போக போகிறோம், இருக்கிற வரையும் ஹாப்பியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து பேசினா அவங்க ஏற்றுப்பாங்க. அது சாதாரண கேட்டகரி, நார்மல் மக்கள். பெரும்பாலான நபர்கள் அப்படி தான், நானுமே அப்படி தான். ஸோ அது 2வது கேட்டகரி. தங்கத்தை ஒட்ட வைக்கிறது போல, சாதாரணமாக ஒட்டாது, ஆனால் ஹீட் பண்ண ஒட்டிக்கும். 3வது கேட்டகரி மக்கள் யார் அப்படின்னா அவங்க ஞானிகள் என்னன்னா தண்ணியில் கல் எடுத்து விடுறது போலங்க. தண்ணியில் கல் எடுத்து விட்டால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? தண்ணிக்கு கல் எடுத்து விட்ட அந்த செகண்ட் டப்புன்னு மேபி ஒரு சின்ன ஒரு மாற்றங்கள் ஏற்படலாம். பட் அடுத்த செகண்டே தண்ணி தானாக ஓட ஆரம்பிச்சிடும். அப்போ ஞானிகள் இருக்கும்போது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் நடந்துக்கலாம். அந்த ஞானிகள் நம்மளை ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க நம்மளோட வீக்னஸை யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க கிட்ட நம்ம பிடிச்ச மாதிரி நடந்துக்கலாம், மனசை ஆஃப் பண்ணிட்டு நடந்துக்கலாம். ஆனால் விஷம் வாய்ந்த நபர்கள் இருக்கும்போது உஷாராக இருங்க. உங்களோட சீக்ரெட்ஸ்லாம் சொல்லாதீங்க. உங்களை பற்றி தெரிய வேண்டாம். 24 மணி நேரமும் கண்காணிப்போடையும் ரொம்ப உஷாராகவும் இருக்கணும். ஸோ இந்த 3 கேட்டகரி மக்கள்கிட்ட பார்த்து பழகணும். மேக்ஸிமம் 2வது கேட்டகரி மக்களில் இருப்போம். ஞானிகளாக மாறுறதுக்கான முயற்சி எடுப்போம். நிச்சயமாக ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ்வோம். ஸோ இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தோணுச்சு. திரும்ப இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பை.